எனக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி தான் அன்றைக்கி நான் பார்த்தது. தன்னம்பிக்கையின் சிகரம், மிகப்பெரிய ஒரு துணிச்சல்காரர், சினிமாவில் யாருமே பேச தயங்குகிற விஷயத்தை பொதுவெளியில் பேசுகிற வல்லவர். அதாவது ஒரு படம் எடுத்தால் அந்த படத்திற்கான ஆடியோ ஃபங்க்ஷனில் அந்த படத்தில் நடித்தவர்கள் ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக வரணும் அப்படின்றத ஆணித்தரமாக முதல் பொது மேடையில் வெளிப்படுத்தியவர். பைல்வான் ரங்கநாதனை பார்த்தா எல்லாம் பயந்து ஓடுவாங்க, எதுக்கு இவர்கிட்ட வாயை கொடுத்து நம்ம வாங்கி கட்டிக்கணும் அப்படின்றக்கப்ப அந்த பைல்வான் ரங்கநாதையே சரிக்கு சமமாக வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மேடையில் 2 பேருக்கு ஒரு சர்ச்சையான பேச்சு இருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். எதுக்கு நான் இவ்வளோ இது சொல்கிறேன்னா, அவரை பற்றி இப்போ நான் சொன்னதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் திரையுலகத்தை சேர்ந்தவர்களோ திரையுலகத்து சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு தெரியும். ஆனால் திரையுலகத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு ஒரு ஆரம்ப கால பணிகளோ ஆரம்ப கால வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரியாது. அவர் ஒரு ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவர் கிடையாது. அவர் மிகப்பெரிய ஒரு பணக்கார வம்சாவளி கிடையாது. அவர் தந்தையை சிறு வயதிலே இழந்து தாயார் மூலம் வளர்க்கப்பட்டவர். ஒரு மாடு வைத்து அந்த மாடில் வரக்கூடிய பாலை கறந்து வீடாக விற்று அவங்களுடைய அம்மா அவங்கள வளர்த்தாங்க. கல்விக்கண் திறந்த காமராஜ் அவர்களுடைய மதிய உணவு திட்டத்தின் சாப்பிட்டு அவர் வளர்ந்து சிறுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவர் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்து வளர்ந்தாரோ அங்கேயே தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். அவர் ஒரு பேசிக்காக அவர் ஒரு வாத்தியார், ஒரு ஆசிரியர். இது நிறைய பேருக்கு இங்கே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆசிரியராக பணியாற்றிருந்தாலும் அவருடைய எழுத்தும் அவருடைய பேச்சு திறமையும் மிக சரியாக இருக்கிறப்ப